நம்ம ஆஸ் யூஷுவல் அனிமல் மூமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். சொன்னல இங்க தான் பார்த்தோம். இல்ல இது அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்துல ரோட்டுக்கு வரும். 2 3 4 எனக்கு ஃபுட் அங்க அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதனால அங்கே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளார ஃபாரஸ்ட்குள்ளார என்டர் ஆக போகிறோம். முன்னாடி போங்க. வேணாப்பா வேணாப்பா. ஒரு மாரியா போறப்பா. முன்னாடி போங்கப்பா. கொஞ்சம்டா சைலண்டா இருடா. பயமா இருக்கு. இங்க நிக்குது. ஐயோ ஐயோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு நாகர்கோலை ஃபாரஸ்ட்லேருந்து செக் அவுட் ஆகிட்டு அடுத்ததாக நாம் போகக்கூடிய இடம், இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடம். அதாவது இந்த பிளேஸில் ஏற்கனவே ஸ்டே பண்ணியிருக்கோம். பிளேஸ் மீன்ஸ் நம்ம இப்போ போகக்கூடிய இடத்துக்கு போயிருக்கோம். பட் ஆனால் இப்போ ஸ்டே பண்ணுற அந்த ரெசார்ட்டு இதுக்கு முன்னாடி ஜாஸ்தி வந்து நீங்கள் தமிழில் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் இது. அனிமல் மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இன்னைக்கு நைட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் அனிமல் மூமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அது எங்கன்னா முத்தங்கா, அதாவது கேரளாவில் உள்ள முத்தங்கா ஃபாரஸ்ட்குள்ளே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அந்த இடம் எது, அதோட டீட்டெயில்ஸ், ரூம் எப்படி இருக்குது, என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே என் கூட கண்டினியூவாக வாங்க. நீங்கள் அங்கே போய் இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். நாம் முத்தங்கா போகிறதுக்கு முன்னாடி கோனிகுப்பா ரூட்டில் நம்ம ஃபுல்லாக போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம போகிறோம். ஏன்னா லாஸ்ட் டைம் போனப்போ செம்ம அட்வென்ச்சராக இருந்தது அந்த ரூட்டில். ஏன்னா கண்டினியூவாக அலாரம் கால் கேட்டே இருந்தது, டைகர் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நமக்கு வந்து டைம் இல்லை அப்படிங்கிறதுனால, ஏன்னா ஃபாரஸ்ட் அப்போ நம்ம ஸ்டே பண்ணலை, 1 ஹவருக்குள்ளார நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்ததுனால குயிக்காக நம்ம வந்து ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டோம். ஆனால் தோல்னு சொல்லக்கூடிய சென்னாயெலாம் வந்து நம்ம அங்கே பார்த்தோம். அதனால் இன்றைக்கி மார்னிங் டயத்துலேயும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குதா பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ஒரு ட்ரைவ் போகிறோம். இதில் என்னென்னலாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் கண்டினியூவாக வீடியோவை பார்த்துட்டே வாங்க. பொதுவாக இந்த நாகர்கோலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ட்ராவல் பண்ணும்போது நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தையும் அதே சமயம் ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸையும் கண்டிப்பாக கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் 2 நாள் வந்து நம்ம இங்கே ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் 2 நாள் அங்கே ஸ்டே பண்ண முடியல. காரணம் என்னென்னா, ரூம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதனால் ஒரு நாள் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு நாளில் வெக்கேட் பண்ணிவிட்டு நாம் கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் சஃபாரியும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இங்கே ஸ்டே பண்ணுறீங்கன்னா வீரன ஓசகலி கேட்டில் கண்டிப்பாக நீங்கள் சஃபாரி புக் பண்ணாதீங்க. நானாச்சி கேட்டில் புக் பண்ணாலும் உங்களுக்கு சில ப்ராப்ளம் இருக்குது. ஈவினிங் டயத்தில் நானாச்சி கேட்டில் நீங்கள் புக் பண்ணிங்கனாலும் திரும்ப நீங்கள் இங்கே வர முடியாது. பட் வீரன ஓசகலி கேட்னா கண்டிப்பாக உங்களுக்கு போகவே முடியாது. அதனால் இங்கே ஸ்டே பண்ணுறீங்கன்னா ஸ்டே மட்டும் வந்து பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. 2 கேட்லேயுமே நீங்கள் சஃபாரி புக் பண்ணுறது உங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்டேவை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கிங்க. மெயின் ரோட்லேருந்து லெஃப்டில் நம்ம கட் பண்ணி இந்த ரூட்டில் போனோன்னா தான் கார்மாடு ரூட்டுன்னு சொல்லுவாங்க இதை. அதே சமயம் கோனிகுப்பா போகிற ரூட்டும் இதே ரூட்டு தான். ஸோ இந்த ரூட்டு செம அட்வென்ச்சராக இருக்கும். பொதுவாக இந்த நாகர்கோலை ஃபாரஸ்ட்டில் எல்லா இடமுமே நல்லாயிருக்கும். பர்டிகுலராக இந்த ரூட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லி லாஸ்ட் டைம் நம்ம தொல்பட்டியில் தங்கியிருக்கும்போது அங்கே உள்ள கேர்டேக்கர் சொன்னார். அதனால் நம்ம வந்தோம், அதே மாதிரி நல்லாவே இருந்தது. அதனால் இன்னொரு ரவுண்டு வந்து இந்த ரூட்லேயே போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுனால நம்ம மார்னிங் டயத்தில் போகிறோம். லாஸ்ட் டைம் ஈவினிங் டயத்தில் போனோம். இந்த வாட்டி நம்ம மார்னிங் டயத்தில் ஒரு ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நேராக நம்ம முத்தங்காவுக்கு நம்ம போயிடலாம்.
சன்லைட். கேட்காது, காதும் கேட்காது. சண்டை பிடிச்சி சவுண்டே பண்ண கொண்டு விட்டு சவுண்டு தும்பெல்லாம் உடச்சிக்கும். அதனால தான் நாம் நாகர்கோலை ஃபாரஸ்ட்டில் ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தாலும் ரொம்பவே ஒரு அட்வென்ச்சரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே கிடச்சிது. உண்மையிலே ஒரு நாளில் ரிட்டர்ன் வர்றதுங்கிறது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே இருக்கக்கூடிய அந்த வசதிகள்லாம் வந்து சரியாக இல்லாததுனால சரி நம்மளால் தங்க முடியல, அதனால் நம்ம காலி பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகுறோம். ஆனால் நம்ம வர்ற வழி பார்த்திங்கன்னா இந்த தொல்பெட்டி ஃபாரஸ்ட் வழியாக தான் நம்ம வருவோம். ரொம்பவும் பியூட்டிஃபுல்லான இந்த ஃபாரஸ்ட்டை பாருங்கள். பகலில் பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இதோட கலரே வேறு மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு யானைகள் வந்து ரோட்டோட 2 பக்கமுமே நிறைய நிற்கும், ரோட்டை மறிச்சிட்டு நிற்கும். அவ்வளோ யானைகளை வந்து உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நாகர்கோலை ஃபாரஸ்ட்டில் பகல்லையும் இந்த தொல்பெட்டி ஃபாரஸ்ட்டில் நைட் டயத்துலேயும் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, அப்படி ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாம் புல்பள்ளிக்குள்ளார நம்ம போயிட்டுருக்கோம். இது புல்பள்ளி ஃபாரஸ்ட்டு. இந்த ஃபாரஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ் உள்ள இடம் தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு உட்பட்ட பகுதிகள் தான். அது தொல்பெட்டியும் சரி புல்பள்ளி ஃபாரஸ்ட்டு ரெண்டுமே வந்து ரொம்பவே அட்வென்ச்சராக இருக்கும். ஏற்கனவே வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புலி வந்து 2 வீலரில் போகிறவங்கள துரத்திட்டு வரும். அது ஆக்சுவலாக இந்த ஃபாரஸ்ட்டில் தான். நாங்கள் போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல கரப்பாம்பூச்சியை கவுத்து போட்ட மாதிரி கார் ஒன்று தலைகீழாக கிடந்துச்சு. அது எப்படி இந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரில இந்த இடத்துல. ஸோ அதனால் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிட்டு வாங்க. நைட்டாக இருக்குமா? இப்படி கவுந்ததுன்னு தெரியலையே. க்ளீன் பண்ணாமல் அப்படியே பிடிச்சிருக்காங்க வண்டியை எடுக்காம. ஐயோ, அதை வண்டியை எடுத்து ஓரங்க டம்ம வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். இவங்க படுத்துகிற பாடு தாங்க முடியலங்க. நாம் புல்பள்ளியிலேருந்து சுல்தான் பத்தேரி வந்து அங்கிருந்து முத்தங்கா ஃபாரஸ்ட்குள்ளார நம்ம என்டர் ஆகிட்டோம். இது ஆர்டிஓ செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த செக் போஸ்ட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோன்னா அதுக்கு பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து ரோடு ஒன்று கட் ஆகும். அந்த ரோட்டுக்குள்ளார ஒரு 1 கிலோமீட்டர் போல் நம்ம உள்ளுக்குள்ளார வந்தோம் அப்படின்னா நாம் புக் பண்ணியிருக்கிற அந்த ரெசார்ட்டை போய் ரீச் பண்ணலாம். நம்ம திரும்பின உடனே கார்னரில் வைல்டு வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் இருக்கும். அந்த ரெசார்ட்டை தாண்டி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான், நம்ம அதுக்குள்ளுக்குள்ளார போகிற மாதிரி இருக்கும். இது மெயினில் இருக்குது. நம்ம தங்கியிருக்கிற ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ளார இன்டீரியராக ஃபாரஸ்ட்குள்ளார போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் ரோடு போகும், தார் ரோடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடில் தான் கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நாம் முத்தங்காவில் அம்மு ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசார்ட்டில் தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். இதோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் லாங்கில், இந்த ரெசார்ட்டில் தான் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் வரைக்கும் தார் ரோடு, அதுக்கப்புறம் ஆஃப் ரோடில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபாரஸ்ட்டை ஒட்டினாப்லேயே அமைஞ்சிருக்கிறதுனால போகிற வழியும் சரி, அந்த ரெசார்ட் இருக்கக்கூடிய இடமும் சரி, கொஞ்சம் ஆபத்து நிறைந்த இடம் தான். ஆபத்து நிறைந்த இடம்னா கொஞ்சம் அட்வென்ச்சரான ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் இங்கே ட்ராவல் பண்ணி போகும்போதே மேபி உங்களுக்கு சம்டைம் வந்து யானைகள்லாம் வந்து இங்கே வரக்கூடியதை நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ரெசார்ட் பக்கத்துலேயே யானைகள், வேறு சில விலங்குகள்லாம் கூட வரும், சம்டைம் டைகர் கூட வரும் அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள ரெசார்ட்டோட ஓனர் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி ஒரு அட்வென்ச்சரான எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் இப்போ நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். செக்யூரிட்டி தம்பி. ஓகே. ஃபுல்லா ஃபென்ஸ் பண்ணிருக்காங்க. அங்க பாருங்க, ட்ரையாங்கிள் சூப்பரா இருக்குப்பா. நாய் பாக்குது. அவர் சொன்னார் ரேஞ்ச் இருக்குன்னு. ரெண்டியம் நம்ம மியாஸ் போகுது. வழியில ஏதாவது போனாலே இது அப்பன் இருக்கட்டும். ஏய் மங்கா பாரு, மங்கா
நம்மளுடைய லக்கா பேட் லக்கான்னு தெரியல, இந்த சீசன் ஃபுல்லாகவுமே இந்த ட்ரிப்பில் நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ போகிற வழியில் வந்து மழை இல்லாமல் இருக்கும். நம்ம ரெசார்ட்குள்ளார போய் என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா மழை பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் நம்ம. இப்போ நம்ம மேலே உங்களுக்கு போயிட்டு ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3 விதமான ஹவுசஸ் இருக்குது. அதாவது ஒன்று வந்து க்ரீன் ஹவுஸு, அப்புறம் ஏ ஹவுஸு, டவர் டாப்பு, இந்த 3 இருக்குது. இதில் நம்ம தங்கியிருக்கிறது க்ரீன் ஹவுஸு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடும் பார்க்கலாம், பில்டிங்கோட பேக் சைடு வரைக்கும் அப்படியே நம்ம சுற்றி போகிற மாதிரி இருக்கும். 2 சைடுமே நம்மளால் கவர் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் இந்த ஏ ஷேப்பில் ஒரு பில்டிங் நம்ம வரும்போது இருக்கும், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது ஒரு பில்டிங், அது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். அங்கேருந்து பெரிய சைட்டிங்ஸ் வந்து பெருசாக இருக்காது. பட் டவர் பில்டிங் ஒன்று இருக்குது இன்னொரு இடத்துல. இது வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக வந்து எல்லா இடமும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபாரஸ்ட்டு எல்லா வியூவும் நல்லாயிருக்கும். அங்கே நமக்கு ரூம் கிடைக்கல, அதனால் இந்த க்ரீன் ஹவுஸில் வந்து நாம் ரூம் புக் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹோட்டல் போனால் அவசரத்துக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்கல்ல, டிஃபன் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா அதுமாரி அவசரத்துக்கு போட்ட ரூமு, ஆல்ரெடி பிளான் பண்ணி போட்ட ரூம் கிடையாது. ஸோ இந்த லொக்கேஷனுக்காக தான் வந்து ஏற்கனவே நான் இவங்கள்ட்ட நான் ஃபோன் பண்ணி புக் பண்ணியிருந்தேன் ப்ரீவியஸ் டைமு. பட் ஆனால் வர முடியாமல் போச்சு. அதனால் இந்த வாட்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கே ரூமை பார்த்தீங்கன்னா ஜன்னல் வந்து எல்லா சைடுமே கொடுத்துருக்காங்க. ஜன்னலை ஓப்பன் பண்ணால் அதாவது 3 சைடுமே வந்து நமக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் காட்டு கொடுத்துருக்காங்க. 2 பேர் படுத்துக்கலாம். சின்ன பசங்களாக இருந்தால் ஒரு 3 பேர் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பெட்டும் வந்து கொடுக்குறாங்க. அதனால் 4 பேர் வந்து இந்த ரூமில் வந்து நம்மளால் அகாமடேட் பண்ணிக்க முடிஞ்சுது. இதை தவிர ரெஸ்ட் ரூம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செப்பரேட்டாக தான் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. இங்கே ஏர் கண்டிஷன் கிடையாது, ஒன்லி ஃபேன் மட்டும்தான். ரூமை விட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா, அதாவது பேக் சைடு போனோன்னா ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒட்டினாப்லே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஒரு ஆவரேஜானது, பட் நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். மினிமம் கேரண்டியில் ஓகேவாக இருக்கும் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பசங்களுக்கு வந்து மாமரம்னு சொல்லிட்டு வர்ற வழியெல்லாம் வந்து கேரளாவில் ஃபுல்லாக மாமரமாக இருந்தது. மாங்காய் பறிக்கலான்ட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் நம்ம போகிற இடத்துலேயே இந்த ரெசார்ட்லேயே மாமரத்தை பார்த்தோன்னே அதுங்களுக்கெல்லாம் கை ஊற ஆரம்பிச்சிடுச்சு. மாங்காய் பறிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்ததுங்க. சரி அப்புறமா பறிச்சிக்கலாம் வாங்கன்னு சொல்லி நான் கூப்பிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். இங்கே வந்து யானைகள் வந்து இந்த சைடு வருமா, அது மாதிரி தோல் சொல்லக்கூடிய செந்நாய்கள் வந்து இந்த சைடு வந்து அடிக்கடி பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள கேர்டேக்கர் சொன்னார். ஒயில்டு டாக் மாதிரி சவுண்டு வருது. ஒயில்டு டாக், நாட்டு டாக. கொய்யாப்பழம் மாதிரி என்ன வேணும்னே கிண்டல் பண்ணுறாமா. நடந்து போகிறதுக்கு நல்லா இருக்குது க்ரிப்பாக. நானும் வழுக்குமோன்னு பார்த்தேன், நல்லா இருக்கு க்ரிப்பாக. இது பார்த்தீங்கன்னா இது ட்வின் டவராக. இது மேலே வந்து 2 வீடு இருக்குது. அதுக்கு மேலே ஓப்பன் டெரஸ் இருக்குது. இதை நம்ம போய் பார்க்கலாம். அதனால் இங்கே வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. செம வியூவாக இருக்குது. ஈவினிங் அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா, டைம் பார்த்திங்கன்னா மணி 3 ஆகுது. ஒரு 5 o'clock மேலே அனிமல்ஸ்லாம் வரும்னு எதிர்பார்க்குறோம். நம்மளுடைய ஆசை நிறைவேறுதான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு டவர் பாருங்க. மொத்தம் 2 வீடு இருக்குது. இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்குது. செகண்ட் ஃப்ளோர். அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு. நல்லா இருக்குது வியூஸ்லாம். இது டாப் ஃப்ளோர். இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம மேலே வந்து விட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ சும்மா வேறு லெவலில் இருக்குது. அல்லது பாருங்கள், பின்னாடி வந்து மான் நிற்குது. அங்கே அதோ நிற்குது பாருங்கள். எண்ணெயை வெறிச்சு பார்த்துட்டு இருக்கு. ஒரு குரூப் நிற்குது.
காமிக்கிறேன் பாருங்கள். 360ல் பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டு தான். நம்மளை சுற்றிலும் 4 சைடும் ஃபாரஸ்ட் தான். எந்த பக்கம் எது வருதுன்னு தெரியாது. இப்போ உங்களுக்கு இந்த மானை காமிக்கிறேன். சாம்பார் அடியார் ஒன்று இருக்குது. அதை பாருங்க, அதுதான் வந்து சுல்தான் பத்தேரி டு குண்டல்பேட் ரோடு. அதை பாருங்க, வெஹிக்கிள் போகிறது தெரியுதா? அதுதான் மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம உள்ளுக்குள்ளார வந்து ஒரு 1 கிலோமீட்டர் வர்றோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்த வந்து ரீச் பண்ணலாம். உள்ளார வந்து தக்காளிலாம் பயிர் பண்ணுறாங்க. இங்கே இயற்கை முறைப்படி விவசாயம் பண்ணுறாங்க. அதாவது எல்லாமே வந்து ஆர்கானிக் மெத்தடு தான். ஸோ பாருங்கள், புடலங்க அங்கங்கே காய்ச்சி தொங்குது. உள்ளுக்குள்ளார பந்தல் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு வலை மாரி போட்டு அது உள்ளுக்குள்ளாரையும் ஷெட்டு மாரி அது உள்ளுக்குள்ளார வளர்க்குறாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தக்காளி எல்லா காய்கறியுமே வந்து இது பாருங்கள் 2 பக்கமும் வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து மழையில் நனைஞ்சிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வந்தோன்னே மழை பிடிச்சிக்கிச்சு. மழை நிறைய பெஞ்சாலே அனிமல்ஸ் வராது. பார்ப்போம் அன்றைக்கி எப்படி இருக்குன்ட்டு. சப்போர்ட்டாக இருக்குங்க. நாம் அம்மு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல முத்தங்கா ஃபாரஸ்ட்டில் இன்சைட் ஃபாரஸ்ட் மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி நம்ம ரூம் போட்டு செக்இன் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஈவினிங் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு முத்தங்கா பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டில் ஒரு ரவுண்டு நம்ம வரோம். ஏதாவது அனிமல்ஸ் பார்க்கலாங்கிற ஒரு ஆசையில் தான் வரோம். ஆனால் பார்க்க முடியுதான்னு தெரியல. ஆனால் இங்கே பொதுவாக நான் ஈவினிங் டயத்தில் நைட்லலாம் வந்து நிறையா பார்க்க முடியும். லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட நாங்கள் கரடி பார்த்தோம், எலிஃபென்ட்ஸ் வந்து கூட்டம் கூட்டமாக பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த வாட்டி இருக்கா அப்படிங்கிறதுக்காக சும்மா ஒரு ரவுண்ட் போகிறோம். போயிட்டு வண்டி நிறுத்திருக்காங்க. அந்த சைடு பந்திப்பூரை தாண்டி போய் ஒரு டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் வரலாம். நான் சொன்னேன்ல, இங்கதான் பார்த்தோம். இருங்க, வண்டி வருது பாருங்க. கூட்டமே இருக்காங்க. இவ்வளவு இருக்குன்னு 3 தான் பார்த்தோம். எல்லாம் ரெசார்ட் தான் வரும். எல்லாம் ஒரு ரெசார்ட் கிட்ட வரும். இங்கே தான் கூட்டமே இருக்கு. ஒரு 10 இருக்கும்ல. எப்பயுமே சொல்லி வாய முடிக்கிறதுக்குள்ளார இல்லை, போன வாட்டி நம்ம இங்கே தான் பார்த்தோம். இல்லைம்மா, இந்த மாதிரி பாலிகாண்டில் தான் பார்த்தோம் போன வாட்டி. பின்னாடி காட்டுங்க. இல்லை, இது அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரோட்டுக்கு வரும். 2, 3, 4 எனக்கு தெரிஞ்சு 4 இருக்கு. பஸ்ஸில் 5 இல்லை. முன்னாடி வேற லெஃப்ட் சைடு பாருங்க, ஏதாவது இந்த அட்டாக் பண்ண வரும்போது. அது கேரளா சைடு போற பந்திப்பூர் சைடு. அது ஃபாரஸ்ட் எங்க பார்த்தாலும் இருக்கும். அப்படி சொல்லலாம். சரிம்மா, இது ஒண்ணுமே தெரியல. இரு வரேன். நீங்கள் பேசாமல் இருக்க கொஞ்ச நேரம். கொஞ்சம் நாள் சுற்றுதான். எல்லாரும் உள்ள பார்க்குறாங்க ஒரு ஊர் மக்களே. எவ்வளோ புதுசு இருக்கிறோம் தந்தோம். நான் சொன்னேன், இங்கே ஊர் இருக்கு போல் இருக்கு. அதான் மக்கள்லாம் பயத்தோட இருக்காங்க. நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் கூட பக்கத்தில் கூட பார்க்கலான்ட்டு. கேட்டிங்களா? முத்தங்கா ஃபாரஸ்ட்டில் பொன்குழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கிராம மக்கள்லாம் நின்று ஒரு சைடு பார்த்துட்டே இருந்தாங்க. என்னடா பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்த்தா ரோட்டுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு டஸ்கர் ஒன்று சோலோவாக நின்றுட்டு இருந்தது. அது பார்த்தீங்கன்னா தந்தம் அவ்வளோ பெருசு. பார்த்தோன்னே ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருந்தது.
கொஞ்ச நேரம் பார்த்தோம். பட் ஆனால் பின்னாடி ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வரிசையாக வந்து ஆரன் அடித்தோன்னா நம்ம நின்று பார்க்க முடியல. அதனால உடனே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு போய் ஒரு ரவுண்ட் அப்படியே போயிட்டு நம்ம யூ டர்ன் அடிச்சுட்டு இப்போ திரும்பி அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். லெஃப்ட் சைடு எப்படி அது வேறு யாரும் பார்க்கல. இந்த வில்லேஜ்காரங்களை பார்த்து மாற்றிக்கிது பாத்தியா? அந்த பார்த்து மாற்றிட்டு இருந்துச்சு. ரெட் கலர் இவரு எங்க இங்கே நின்று பார்க்குறாங்க. இங்கே ஏதாவது நிற்குதா? இல்லை இங்கே ஒரு குரூப் நின்று பார்த்துருங்க. அங்க வரதா இங்க வரும்போது விரட்டி விடுறதுக்காக வழி பாக்குறாங்கன்னு நினைக்கிறவங்களாம். பொதுவாக இந்த முத்தங்கா பந்திப்பூர் பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த ரூட்டில் வந்து நம்ம டிரைவ் பண்ணி போகிறது ரொம்ப சீனிக்கான ரூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு வாட்டி நைட்டில் வந்து நான் ஒரு மிட் நைட் 2-2:30 மணி போல் இந்த ரூட்டில் பஸ்ஸில் வரும்பொழுது புலி ஒன்று இந்த ரோட்டை வந்து கிராஸ் பண்ணி போயிருந்தது. எப்போவுமே இந்த ரூட்டில் வந்து அனிமல் சைட்டிங்கிறது தாராளமாக பார்க்கலாம். பொதுவாக யானைகளை வந்து இதுவரைக்கும் நான் வந்து ஒரு யானையை கூட பார்க்காம இந்த ரூட்டில் போனதே கிடையாது. அதுமாரி இப்போ நம்ம ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ரு ஆன உடனே 2 இடத்துல வந்து யானையை பார்த்தோம். ஒரு இடத்துல கூட்டமாகவும் இன்னொரு இடத்துல சோலோவாக ஒரு டஸ்கரும் நின்றுட்டு இருந்தது. சரி வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே பார்த்துட்டே போனோம். ரோட்டு ஓரத்தில் மான்கள்லாம் வந்து அழகாக அப்படியே மெஞ்சிட்டே இருந்தது. அந்த அழகை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். நம்மளோட இது வந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டை தாண்டி போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கே டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டுட்டு திரும்பவும் ரிட்டர்ன் வரலாம் அப்படிங்கிறது தான். தள்ளி போகிறேன். இல்லை அந்த கேப்பில் எடுக்கலாம். அங்கே போயிடும். அங்கே சிரிக்குது குட்டி. பறிச்சு சாப்பிடுதுங்க. ஆமாம் மரத்தில் அங்கே நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நம்ம எடுத்துக்கோங்க. குட்டி அது இல்லை இங்கே 2 இருக்கு. அதுன்னு சொல்கிறோம். பின்னாடிலாம் நிறைய இருக்கு. ஒன்று இருக்கு. அப்புறம் இங்கே ஒன்று இருக்கு. 2 இருக்குது. அதுக்கப்புறம் 3, 4, 5, 6 குட்டி 6 யானை தெரியுது எனக்கு தெரிஞ்சு. அங்கே ஒரு பழுத்து வச்சு சாப்பிடுது. இதில் பார்க்குறேன். இங்கே இது இப்படி பொண்ணுங்க வந்து நிறையா வந்து போகுது. குட்டி போடுறது அப்படியே இல்லை குச்சி இருக்குப்பா. அங்கே ஒரு குச்சி போகுது. குட்டி எடு. குட்டி அந்த சைடில் விடுறதுக்கு இடம் இல்லை. அவ்வளோதான் போன ஸ்பீடாக பார்த்தா நம்ம எங்கே இருக்கு உங்களுக்கு பின்னாடி ஒன்று வருது. நிறைய இருக்குதா? 8 கிட்ட மூங்கல் பின்னாடி நிறையா இருக்கு. ஒரு 2-3 நாங்கள் போயிடுச்சு. எயித்தாப்புல எதுவும் வருதா நினைக்கிறேன். ஆமாம் எயித்தாப்புல தான் வரமா இருக்கு இல்லையா? இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கு. முன்னாடி போகாதீங்கப்பா. நீங்கள் நில்லுங்க. நான் நிற்க தான் போகிறேன். அவங்க போட்டோம். அது ஒரு ஆசீர்வாதம் பண்ணது. லேட்டா சொல்கிறாங்களா? வண்டி நேரத்தில் அவனை திட்ட போகிறாங்க. ஃபாரஸ்ட் வண்டி சொல்லும் போது வந்தது ஃபாரஸ்ட் திரும்பி வரன்றது வரையில
எங்க இருக்கு? கொஞ்சம் முன்னாடி போங்க. கொஞ்சம் ஆமா, கொஞ்சம் முன்னாடி போய்க்கோங்க. இங்கே தான் வருது. ஓரம் ஓரம். வண்டி போய் வேஸ்ட் கிடையாதுப்பா, பெஸ்ட். எங்க இருக்கு? ஆமாங்க, குட்டி பாப்பாங்க. வெள்ளம் சைடு போகுது. ஏன் அழகா இருக்குடா. செம்ம குட்டியாக இருக்குது. கியூட்டா இருக்குல்ல. சரி சைலண்டா இரு. சரி சரி. ரோட் கிராசிங் எடுத்துட்டு வருது. அது பார்த்து அதை என்ன எடுக்கிறேன். ரோட் கிராசிங் தான் நிற்கிதா? வண்டியெல்லாம் நிற்கிறேன். நம்ம எப்படி நிற்கிது போல இருக்கு. ஆமாம் ஆமாம். வேற வழி பக்கத்துலேருந்து வரப்போது பார்த்துங்கடா. ரோட் கிராசிங் ஏதாவது திரும்பி இப்படி எடுக்கணும். உள்ளார இருக்குன்னு எடுக்க முடியும். அதையும் சேர்த்தா எடுத்துட்டு இருக்கேன். அம்மா அதையும் சேர்த்தாம எடுத்துட்டு இருக்கேன். கவர் ஆகுதுமா, பேசாம இருமா. ரோட் கிராசிங் 4 குட்டி இருக்கு. அப்படியே ரோட் கிராசிங் ஆகும்னு நினைக்கிறேன். திருப்பிட்டாங்க கூட்டம் நடிக்கிறேன். அதுக்குள்ள கிராஸ் ஆகிட போகுது. இன்னைக்கு இந்த ரோட்ல இருங்க இருங்க. பைசன் முன்னாடி அந்த இடத்துல இருமா. இல்ல இல்ல, அது பாரு பாரு. தெரியுதா உனக்கு? யானை மேல இருக்கு. லோ லைட் இருக்கு. கீழலாம் இருக்கு. பாக்குது. நான் அப்படியே ஆனாத்துக்கிறேன். அங்கேயே நிக்குது கீழே. நாங்கள் பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியில் வந்து சரி ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு ஏதாவது டீ காஃபி சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலான்னு வந்தோம். ஸ்நாக்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, அதனால் ஆம்லேட் போட சொல்லி சாப்பிட்டுட்டு இப்போ திரும்ப ரிட்டர்ன் ஆகிறோம். மணி வந்து 8 மணி ஆகுது. இப்போ ஃபாரஸ்ட்குள்ளார போயிட்டு ஏற்கனவே நம்ம தங்கியிருந்த ரூமில் வந்து ஃபுட்டு அங்கே அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் அங்கே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளார ஃபாரஸ்ட்குள்ளார என்ட்ரு ஆக போகிறோம். இந்த நைட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை 500 ரூபா எடுக்க முடியா? ரோடு கிராஸ் வண்டி வர வரானு திருப்பலாம் முடியாது. நாம் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பணும். 8:30 மணிக்கு பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார என்ட்ரு ஆனோம். ஏன்னா 9 o'clock வந்து செக் போஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இது உள்ளுக்குள்ளார என்ட்ரு ஆன கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு யானை வந்து நின்றுட்டு இருந்தது. நான் கவனிக்கலை, மற்றவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஸோ திருப்பிட்டு போங்கன்னாங்க. நம்ம இதில் நைட் டயத்தில் வந்து திருப்பிட்டு போகிறது வந்து ரிஸ்க்கு, அதனால் வேறு ஏதாவது யானை மாட்டாமையாக போயிடும், நேராக போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து போக ஆரம்பித்தோம். 9 o'clock செக் போஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதுனால எல்லா வெஹிக்கிள்ஸும் ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால வெஹிக்கிள்ஸ் ஜாஸ்தி இல்லை மூவ்மெண்ட்டு. அப்போ 1-2 வெஹிக்கிள்ஸ் வந்து உள்ளுக்குள்ளார போயிட்டு இருந்தது. ஸோ நம்மளும் சைடில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே போனோம். இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ஒரு 1 கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து நம்ம போகணும் நம்ம ரெசார்ட்டுக்கு. ஸோ அது போகிற வழியில் கூட யானை நிற்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது நமக்கு. இருந்தாலும் சரி, அந்த அட்வென்ச்சருக்காக தான் வந்திருக்கோம். சரி, எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத போக போக நீங்களும் பார்ப்பீங்க. பொறுமையா போங்கப்பா, நின்றாதீங்க. பொறுமையா போங்க. வந்துடுச்சு.
பிளிங்கிங் லைட் போட்டுக்கோங்க. ரேட்டு போகிறாங்க. இருங்க எடுமா கெடுமா ஸ்லோவாக வருது. ரோட்டு போகுது. இல்லை காட்டுக்கெல்லாம் போகலாம். அங்கே தான் நிற்கிது. ரோட்டில் வாட்டுதான் நிற்கிது. அவங்க வந்ததே பார்க்க இடம் இப்போ தான் இது போடுறாங்க. கிராமத்துலேருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். வாசல்கிட்டே வந்துருச்சு. இப்போ டக்குன்னு எடுத்துருங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமாக இல்லை. ஞானே பார்த்தா வெடி வேலை போட்டாங்களா பயந்து வரிசையாக வருது வந்து ஓட்டுப்பா. எனக்கு ரொம்ப சேஃப்டி. கிராஸ் பண்ணிச்சான்னு பார்த்துங்க. 2 சைடும் பார்த்துக்கோங்கடா. இங்கே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். இந்த வீட்டுக்கிட்ட கரெக்டாக இதான் நிற்குது பாருங்க வண்டிலாம். ரோட்டுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஆமாம் இதோ பாரு. தெரியுதா? லைட்லாம் அடிக்காதா? முன்னாடி போங்க. வேணாப்பா. ஒரு மாரியா போகுதுப்பா. அம்மா பிளிங்கிங் லைட் போடுங்க. வண்டி வருது பின்னாடி. வெடி போடுறதுனால என்ன பண்ண முடியாது. வண்டி வரல. திரும்ப அங்கே ஏறிப்போம். வேணாம்பா போகாதீங்கப்பா. நீங்கள் மட்டும் போனீங்கன்னா அதை பண்ணுறோம். முன்னாடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் ஆகிடும். வேறு சேஃப்டி போனால் கூட ஓகேப்பா. இந்த வாரமாக நிறுத்துருங்க. இந்த பக்கமாக நிறுத்துருங்க. நம்ம பக்கம் வந்துச்சுன்னா அவ்வளோதான்ப்பா. ஓட்ட மாட்டியே நிற்க போகுது. பின்னாடி போங்கப்பா. இருங்கடா. சைலண்டாக இருங்கடா. பயமாக இருக்கு. இங்கே நிற்கிறது. ஐயோ நம்ம ரொம்ப ஃபஸ்ட்டு நிற்கிறோம். நம்ம போகாத மாமா. இங்கே இரு மாமா. இல்லை பேக்கில் அது காட்டுக்கு போகுது. ப்ளீஸ் போயிடும். ஜூம் பண்ண இருட்டாக்குது. ப்ளீஸ் போயிடு. அவங்க வண்டி போகுது பாரு. போகாதீங்கன்னா முன்னாடி போக. மாமா நீங்கள் கொஞ்சம் ஓரம் விட்டுக்கோமாம்மா. லாரிக்காரன் முன்னாடி போட்டு வரேண்ணா. ஏய் ரொம்ப தப்பா தான் சொல்லுவாங்க. பாப்பா எடுத்துட்டே வாங்க. பாப்பா எடுத்துட்டே வா பாப்பா. நம்ம ஈவினிங் போகும்போது நின்றுட்டு இருந்த அந்த யானை அதே இடத்துல திரும்பவும் நின்றுட்டு இருந்தது. ஏன்னா அதுக்கு எதிர்த்தாப்புல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டுவாசிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த காட்டுவாசிகள் இருக்கக்கூடிய அந்த ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது. அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே அந்த யானை நின்றுட்டுருக்கு. அதனால தான் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து டேமேஜ் பண்ணிட போகுதுன்னு சொல்லிட்டு பட்டாசுலாம் போட்டு அதை துரத்திட்டு இருந்தாங்க. அது வந்தது என்ன பண்ணுச்சு, ரோட்டில் வந்து நடு ரோட்டில் நின்றுடுச்சு. நடு ரோட்டில் நின்றுட்டு அது போகவே இல்லை. கொஞ்சம் நேரம் நின்று அது நமக்கு அப்படியே ரோட்டில் எல்லா வண்டியும் வந்து ஹார்ன் அடிச்சிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்து அதுக்கப்புறம் திரும்பவும் காட்டுக்குள்ளாரையே ஓடிடுச்சு. நாம் இந்த யானையை பார்த்துட்டு நமக்கே ஏற்கனவே ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருந்தது. ஸோ அந்த பதட்டத்தோடு தான் வந்துட்டு இருந்தோம். இதில் இன்னும் பதட்டமான விஷயம் என்னென்னா, இப்போ மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம ரெசார்ட்டுக்கு போகணும். அது ஒத்தையடி பாதை, ஆஃப் ரோடு வேறு.
யானை குறுக்க நின்னாலோ இல்லை துரத்துனாலோ எப்படி போகிறது, நம்ம எப்படி எஸ்கேப் ஆகிறதுங்கிறத நினச்சிக்கிட்டே தான் நம்ம போயிட்டு இருந்தோம். பயப்படாம வாங்க, சைடில் மட்டும் அடிச்சு பார்த்துட்டு வாங்க. டார்ச் லைட் எடுக்கிறேன். தெரியலடா. இந்த பக்கம் என்ன பண்றேன்னு தெரியல. வைல்டு வியூவை பார்த்து நீங்க என்ன பண்ணுறீங்க? இங்கே வைல்ட் வியூ ரெசிடென்சி ஒன்று இருக்குது. இந்த மாரியே அது வரைக்கும் போனால் நல்லா இருக்குங்க. ஆனால் அது வரைக்கும் போனால் ஃபாரஸ்ட் ஆகிடும். அதுதான் பயமாக இருக்கு. பயப்படாம இந்த பக்கமும் ஃபாரஸ்ட் இருக்கு. அதுதான் ஒரு 1 கிலோமீட்டர் தானே. இந்த சைடும் ஃபாரஸ்ட் இல்லை. அதுதான் ரெண்டு சைடுமே ஃபாரஸ்ட் தான். முன்னாடி வச்சுக்கலாம். பாம்பு எவ்வளோ இருக்குன்னு பாம்பு மாரி யானை நிற்காம இந்த சைடு தான். இந்த பக்கமும் அடிக்கிறது. இந்த இடம் வந்து பழமாக இருக்குல்ல. கண்ணில் அடிக்க பார்த்த சைடு பள்ளமாக இருக்கு. ஆனால் இது மேலே பின்னாடி ஒரு இது முன்னாடி போனால் வந்து ஓகே. ஃப்ரெண்ட்ல எதுவும் சவுண்ட் அந்த சைடு ஏதாவது இருக்கும் பாரு. நான் பார்த்து லைன் அது பார்க்கவே இல்லை. அமைதியாக ஆடி கொண்டாடும். பேசாம இருக்க மாட்டியா? நீ பேசாம இருக்க மாட்டியா? நான் தான் எனக்கு தெரியா. வராது, ஃபென்சிங் போட்டிருக்காங்க. வராது முன்னாடி ஆகணும். அது இந்த சைடில் அது 9 மணிக்கு தான் வரும். ஃபென்சிங் ஆகணும். குறுக்க ஒரு யானை நிற்கணும். இப்போ வாய் முன்னே வேற என்ன பண்ணுவேன்? வாய் கழுவணும். வாயில் ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருக்கும். மான்ல என்ன கொஞ்சம் அழகாக இருக்குது ஹோம் ஸ்டே. அப்போ இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே பிரச்சனை இல்லையா? நம்மளுக்கு துணையாக அமுச்சு விட்ருக்காங்க அப்போ ஹோம் ஸ்டேலேருந்து. என்ன தெரியுமா அவ்வளோ சொல்லுவாங்க? பயம். தம்பி ஆப்போசிட்ல இருந்து பரவாயில்ல. அப்பா நேராக போகும். நேராக கண்ணு தெரியுது. இது நோடுது. மானு ஒன்றா தெரிஞ்சுட்டு பேசணும். ஓப்பனில் தான் இருக்கு. ஒரு பெரிய த்ரில்லான பயணத்தோட நம்ம இடத்துல யாராவது விட்டுருக்க சொன்னி வாய்மூரில் விட்டுருக்காங்க. இந்த சைடு எங்கேயும் கேப் இருக்கு. நாம் ஒரு அட்வென்ச்சரான பயணத்தை முடிச்சுட்டு நம்ம ரெசார்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். உண்மையிலே அந்த மெயின் ரோட்டில் யானையெல்லாம் பார்த்ததை விட இந்த 1 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளார வந்ததற்கு எப்பா செம த்ரில்லாக இருந்தது. ஸோ நல்ல வேளை இலையில் எதுவும் நிற்கலை. நாங்கள் யானை குறுக்க நின்றுதுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம். பட் ஒன்றும் ஆகலை. நமக்கு வந்து டின்னர் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க.
நம்ம ஏற்கனவே வந்து கேட்டிருந்தாங்க, நம்ம சிக்கன் நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு அழுத்து போயிருந்ததுனால நான்வெஜ் வேணாம், வெஜிடேரியன் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம போயிட்டு டின்னர் ரெடியாக இருக்கோம். டின்னரை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் படுக்கலாம். நாம் சொல்லியிருந்த சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடியாக இருந்தது. சரி நம்ம போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நல்லா சுட சுட கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு மேலே போய் மறுபடியும் ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி சுற்றிலும் வந்து டார்ச் லைட் அடித்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது. மறுநாள் காலையில் எழுந்து சரி ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம், அதே ரூட்டில் ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியுதா அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் ஒரு ரவுண்டு போனோம். திரும்பவும் ரவுண்டு போயிட்டு வந்தோம். ஆனால் அனிமல்ஸ் எதுவும் பார்க்க முடியல. மான் தான் வந்து அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருந்தது. மானை தவிர வேறு எந்த அனிமல்ஸையும் நம்மளால் பார்க்க முடியல. சரின்னு சொல்லிட்டு திரும்ப ரூமுக்கு வந்துட்டோம். அடுத்ததாக நம்ம போகக்கூடிய இடம் குக்கு ரெஸ்ட் ஹவுஸ். என்னடா திரும்பவும் குக்கு ரெஸ்ட் ஹவுஸான்னு கேட்குறீங்களா? லாஸ்ட் டைம் போனப்போ ஜஸ்ட்டு நம்ம யானையை வந்து ரெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் பார்க்குறத மிஸ் பண்ணோம். இந்த வாட்டி ரெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துலேயே பார்த்தோம். நிறைய அட்வென்ச்சரான விஷயங்கள் அங்கே நடந்தது. இது எல்லாமே நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.